வரமத்துல்லாஹி வரகாத்து. உங்கள் செஃப் அமீர். இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போகிறோம். சோலே பட்டூரே. இது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. அந்த டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ 500 கிராம் மைதாவை எடுத்துக்கிறோம். மைதாவில் வந்துட்டு 50 கிராம் ரவையை சேர்த்து சூடு பண்ண எண்ணெயை வந்து மேலால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு பூரிக்கு பிசைகிற மாதிரியே மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதில் தயிர் ஆட் பண்ணும்பாங்க, பேக்கிங் பவுடர் அதுவும் சோடாவை ஆட் பண்ணும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி பூரி மாவை பிசைஞ்சாவே அவ்வளோ அருமையாக உப்பி நல்லா சாப்பிட்டா வரும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கு மேலே எண்ணெய் தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை வந்து நம்ம 30 கிராம் இருக்க மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டையை பிடிச்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். 125 கிராம் ஆனியனு, 150 கிராம் டொமேட்டோ, இதை வந்து நம்ம ரஃப்லியா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இருபத்தஞ்சு கிராம் புளியை வந்து இதுல நம்ம ஊற வச்சுக்கிறோம். இதை ஊற வச்சு இதை கரைச்சி இதோட சாறை மட்டும் எடுத்துக்கலாம். அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு கடாயை நம்ம இங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு கடாய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப இதுல நம்ம 1/4 டேபிள் ஸ்பூனு ஜீரகத்தை ஆட் பண்ணலாம். ஜீரகம் நல்லா பொரியுது. ஜீரகம் பொரிஞ்சோடனே இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப இதுல ஆனியன் ஆட் பண்ணி ஆனியனை நல்லா நம்ம குக் பண்ணலாம். ஆனியன்ல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு குக் ஆகும். ஆனியன் நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. குக் பண்ணிட்டு இருக்கப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நம்மளுக்கு குக் ஆகி லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதுல நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றோம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோ நல்லா கரையிற அளவுக்கு நம்ம குக் பண்ணலாம். இதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஆட் பண்ண போற மசாலா என்னன்னு பார்த்தோம்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு 3/4 டேபிள் ஸ்பூனு, மல்லி 3/4 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலா, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூனு. இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றது பார்த்தோம்னா காஷ்மீர் ரெட் சில்லி. எதுக்காண்டினா அது வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரா இருக்கும். அதுக்காண்டி அந்த சில்லி யூஸ் பண்றோம். இப்ப நம்மளுக்கு டொமேட்டோ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் மசாலாவை குக் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணிங்க, ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது. நான் இதுல பாதி புளி தான் ஊத்திருக்கேன், பாதியை நான் வச்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊத்திக்கலாம். இப்ப நம்ம இதுல நம்ம சன்னா பாயில் பண்ண தண்ணீரை இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம். 1/4 கிலோ சன்னாவை நல்லா ஊற வச்சு அதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண சன்னால இருந்து 50 கிராம் சன்னாவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த பாயில் ஆகிற கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைனாக பேஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இதை அந்த பேஸ்ட்டை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் ஆட் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும். கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மீதி இருக்க 200 கிராம் சன்னாவையும் இதுலேயே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாம். நம்ம வடை சட்டியில் இந்த பட்டோரா
அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஹீட் ஆகட்டும். இப்ப நம்மளுக்கு சன்னா நல்லா பாயில் ஆகி வந்துட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கசூரி மேத்தியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சோளங்கிற சன்னா வந்து நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து மல்லித்தலை எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இதை நம்ம சாப்பிட்றப்ப தான் இதுக்கு மேலே வந்து சாப் ஆனியனையும், அதை வந்து நைஸாக கட் பண்ண ஆனியனையும் மல்லித்தலையும் நல்லா தூவி இதில் நம்ம சாப்பிடுவோம். நம்ம இந்த பாலாக ரெடி பண்ணது நல்லா ஊறிடுச்சு. இந்த நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணுற, அதாவது சோளை ரெடி பண்ணுற டைமுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஊறுறதுக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நான் இப்போ வந்து இதை தேய்க்காம ஒரு சிம்பிளான மெத்தடில், அதாவது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அந்த அதாவது ப்ரெஷரில் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பாக வந்துடும். மேலேயும் கீழே எண்ணெய் தடவிட்டு இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்பாக கிடச்சிருச்சு. அதை வந்து தேய்க்காமையே ப்ரெஸ் பண்ணியே எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகி இருக்குது. இப்போ அந்த எண்ணெயில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்து பூரியை போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து லைட்டாக அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டதுக்கப்புறம் திருப்பிட்டு வந்து மேலே வந்து அப்படியே எண்ணெய் லைட்டாக வந்து இந்த மாதிரி தெளிச்சிங்கனாவே நல்லா வந்து உப்பிக்கிட்டு வரும். நல்ல ஒரு முறுமுறுன்ட்டு நல்லாவும் இருக்கும், நல்ல ஒரு உப்பியும் இருக்கும். எண்ணெய் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப வந்து ஹீட்டாக இருந்துச்சுன்னா கருகிடும். இது நான் வந்து சின்ன சைஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹோட்டல்லாம் பார்த்தோம்னா இன்னும் நல்ல பெரிய சைஸ்லேயே இந்த ரெடி பண்ணுவாங்க. இந்த சைஸே நம்மளுக்கு போதுமானது. நம்மளுக்கு சோளை ரெடி ஆயிடுச்சு. இந்த சோளையை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம வந்து சர்வீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் மல்லித்தலையும் வந்து மேலே தூவி விட்டு இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவாங்க. ஹோட்டல்லையும் இந்த மாதிரி தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சோளை கூட வந்துட்டு நம்ம பட்டூரா ரெடி பண்ணியாச்சு. சோளை பட்டூரை மைதா மாவில் பண்ணுறத வந்து அதை பட்டூரேம்பாங்க. இதே நம்ம கோதுமை மாவில் செஞ்சோம்னா அதை பூரின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு சோளை பட்டூரை நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.